கோலிவுட்டின் ஹிட் ரீல் ஜோடிகளில் முதன்மையானவர்கள் விஜய் மற்றும் த்ரிஷா. இதுவரை 5 படங்களில் இணைந்து நடித்துள்ள இந்த ஜோடி ரசிகர்களிடையே எப்போதும் ஒரு ஸ்பெஷல் இடத்தை பெற்றிருக்கிறது. ஒரு பாடலுக்கு இணைந்து நடனமாடிய காலத்திலிருந்தே இருவருக்கும் இடையே ஒரு தனி கனெக்ஷன் இருப்பதாக கிசுகிசுக்கள் பரவத் தொடங்கியது. இந்த சூழலில் சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்த சில நாட்களிலேயே விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலரில் உடையணிந்து ஒன்றாக தோன்றியது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜய் மற்றும் த்ரிஷா முதலில் இணைந்த படம் கில்லி. அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறியது. இருவரின் கெமிஸ்ட்ரி ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆதி, திருப்பாச்சி, குருவி போன்ற படங்களில் நடித்தாலும் அதில் திருப்பாச்சி மட்டும் ஹிட் ஆனது. இதற்கிடையில் இருவரும் காதலிக்கிறார்கள் என்ற பேச்சுகளும் கிளம்பின. அதனால் தொடர்ந்து சேர்ந்து நடிக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டது. மேலும் த்ரிஷாவுடன் இணைந்து நடிக்க வேண்டாம் என சங்கீதா மற்றும் SAC கண்டிஷன் போட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனால்தான் பல ஆண்டுகள் அவர்கள் சேர்ந்து நடிக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் லியோ திரைப்படத்தில் மீண்டும் இந்த ஜோடி இணைந்தது. அந்த படத்தில் லிப்லாக் காட்சிகள் இடம்பெற்றது கூட அதிக கவனத்தை பெற்றது. படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் விஜய் த்ரிஷா கூட்டணி மீண்டும் பேசுபொருளானது. அதன் பிறகு இருவருக்கும் இருந்த பழைய நட்பு மீண்டும் தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இதுவே சங்கீதாவின் விவாகரத்து மனுவுக்கான காரணம் எனவும் அதில் த்ரிஷாவின் பெயர் குறிப்பிடப்பட்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. இந்த சர்ச்சைகள் அடங்குவதற்குள் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. சிலர் ஆதரித்தாலும் பலர் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். இந்நிலையில் திருப்பாச்சி படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவமும் தற்போது வெளியாகியுள்ளது. ஒரு காட்சியில் விஜயை டே இங்க வாடா என்று அழைக்க வேண்டியிருந்த த்ரிஷா, அவர் பெரிய ஹீரோ, நான் எப்படி சொல்வது என்று முதலில் மறுத்தாராம். பின்னர் இயக்குனர் பேரரசு அவரை சமாதானப்படுத்தி அந்த காட்சியை படமாக்கியதாக கூறப்படுகிறது. த்ரிஷா இன்றும் சினிமாவில் பிஸியாகவே உள்ளார். கடந்த